الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. باب الموعظة عند القبر. عن علي بن أبي طالب رضي الله عنه قال: كنا في جنازة في بقيع الغرقد، فأتانا رسول الله صلى الله عليه وسلم فقعد، وقعدنا حوله محصرة، فنقص وجعل يقنط بمحضرته، ثم قال: ما منكم من أحد إلا وقد كتب مقعده من النار ومقعده من الجنة. فقالوا: يا رسول الله، أفلا نتكل على كتابنا؟ فقال: اعملوا فكل ميسر لما خلق له. وذكر تمام الحديث. متفق عليه. கணிச்சுக்குரிய அல்லாஹ்டியார்களே, இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 160 பாடம், மன்னரை அருகே உபதேசம் செய்தல். இப்போ நாம் தொடர்ச்சியாக மௌத்துக்கு பிறகு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இதில் நேற்று நாம் பார்த்தது, மனிதன் கடனை விட்டு மரணித்தார் என்றால் முதலில் அவருக்கு நல்லடக்கம் செய்த பிறகு அவருடைய கடனை அடைப்பது மிக அவசியமாக இருக்கின்றது வாரிசுகளுக்கு. பிறகு அவருடைய வக்ஃபு, அவர் தானம் ஏதாவது செய்திருந்தார் என்றால் அந்த வக்ஃபை கொடுப்பது. அதற்கு பிறகுதான் வாரிசுகளுக்கான உரிமைகள், வாரிசு உரிமை, சொத்து பிரிக்கப்படும். இல்லை என்றால் அந்த சொத்து உரிமையாளர்கள் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு, நல்லடக்கம் செய்த பிறகு அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு நல்ல உபதேசம் அல்லது நினைவூட்டலை செய்வது என்பது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்தந்தார்கள். புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் மதீனாவில் பக்கீல் கர்கத் என்ற இடத்தில் ஒரு ஜனாசாவின் நல்லடக்கத்தில் கலந்து கொண்டிருந்தோம். அப்போது எங்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உட்கார்ந்தார்கள். அவர்களை சுற்றி நாங்கள் உட்கார்ந்தோம். அவர்களுடன் ஒரு கைத்தடி இருந்தது. தன் தலையை குனிந்த அவர்கள் தன் கைத்தடியால் தரையை தோண்டினார்கள். பின்பு, ஒருவரின் தங்குமிடம் நரகம், தங்குமிடம் சொர்க்கம் என உங்களில் யாருக்கும் எழுதப்படாமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, எங்களின் ஏற்றில் உள்ளபடி நடக்கிறது என்று பொறுப்பு சாட்டிவிட்டு நாங்கள் இருந்து விடலாமா என நபி தோழர்கள் கேட்டார்கள். நீங்கள் நற்செயலை செய்யுங்கள், சொர்க்கம் நரகம் எதற்கு படைக்கப்பட்டதோ அதை அடைய உள்ள வழிகளை அனைத்தும் இலகுவாக அமைச்சிருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இங்கு இந்த ஹதீஸின் மூலமாக, புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸின் மூலமாக முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சென்றது ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். பக்கீ கர்கத் என்று சொல்லக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய மையவாடிக்கு சொல்லப்படுவது. பொதுவாக பிரபல்யமாக மக்களுக்கு மத்தியில் ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லக்கூடிய பெயர், இல்லை என்று அதனுடைய அசல் பெயர் பக்கீ அல் கர்கத். கர்கத் என்பது ஒரு மரத்தை குறிப்பிக்கின்றது. அந்த இடத்தில் அதிகமாக அந்த கர்கத் மரம் இருந்ததனால தான் அந்த இடத்திற்கு பக்கீ கர்கத் என்ற பெயர் சூட்டப்பட்டது. இந்த ஜனாசாவில் கபரஸ்தானுக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். அப்போ அந்த அடக்கம் செய்யக்கூடிய நேரம், அவர்கள் தோண்டக்கூடிய நேரம் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு மிகவும் கவலையாக தன்னுடைய தலையை குனிந்த நிலையில் கையில் இருந்த ஒரு குச்சியோ அல்லது பெரம்போ அதை கொண்டு என்ன செய்தார்கள், பூமியை தோண்ட ஆரம்பித்தார்கள். ஒரு கவலையுடன் இந்த மனிதனுடைய மௌத்தை பற்றியும் பிறகு இங்கு நாமும் வரக்கூடிய இருக்கின்ற சிந்தனை அவர்களுக்கு இருந்தது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவர்களும் உட்கார்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமை எப்பொழுதுமே அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. எங்கிருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருவது, அந்த அமர்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ சஹாபாக்களும் சுற்றி உட்கார்ந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிய ஒரு நினைவூட்டலை அங்கே நினைவுபடுத்தினார்கள். ஒவ்வொரு மனிதன் மரணிக்கும் பொழுது அவனுக்கு இந்தந்த கேள்விகள் கேட்கப்படும், இந்தந்த விஷயங்கள் இருக்கின்றது என்று நீண்ட ஹதீஸ் இருக்கு.
அதே போல முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய நீளமான ஹதீஸ், எப்படியெல்லாம் கேள்விகள் இருக்கும், எப்படியெல்லாம் ஒரு முஃமினுக்கு நிலை இருக்கும், அல்லது முனாஃபிக் அல்லது நயவஞ்சகன் காஃபிருக்கு எப்படி இருக்கும் என்ற தெளிவான விளக்க உரை சொல்லப்பட்டது. இப்போ இங்கு இந்த தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்கள், ஹயாத்தாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்றார்கள், உங்களில் ஒவ்வொருவருடைய இருப்பிடம் எழுதப்பட்டது, யார் சொர்க்கவாசி யார் நரகவாசி என்று இந்த உலகம் படைப்பதற்கு 50,000 வருடத்திற்கு முன்னாலே அனைத்து விஷயங்களும் எழுதப்பட்டன. நாம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னாலே நாம் நம்முடைய இருப்பிடம் சொர்க்கத்தில் எழுதப்பட்டிருக்கின்றதா? அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தருள்வானா? அல்லது அதை தவிர வேறு ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கின்றதா? அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. எல்லாருக்கும் எழுதப்பட்டது. அப்போ சஹாபாக்கள் கேட்டவுடனேயே அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி என்றால் விதியின்படி எல்லாமே நடக்கின்றது என்றால் அல்லாஹ் என்ன எழுதிட்டானோ அதுதான் நடக்குமே, அதிலே நம்பிக்கை கொண்டு அதிலே சார்ந்திருந்து அமல் செய்யாம விட்டுடலாமே, என்ன அமல் செய்தாலும் என்ன எழுதப்பட்டதோ அதுதானே ஏற்படும் என்ற ஒரு கேள்வி சஹாபாக்கள் அவர்கள் கேட்டார்கள். என்ன, விதியை நிராகரித்தோ அல்லது அதற்கு ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும் என்றில்ல, தன்னிடம் இருந்த சந்தேகத்தை கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இல்ல, அப்படி செய்யாதீர்கள். என்ன அப்படி செய்யாதீர்கள்? அமலை விட்டு விடாதீர்கள். இஅமலு ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹ். நீங்கள் அமல் செய்யுங்கள், உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எடுங்கள், நிச்சயமாக எதற்காக நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ, சொர்க்கவாசியா நரகவாசியா என்ற அந்த விஷயத்தை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இலகுவாக்குவான் என்ற விஷயத்தை சொல்லி பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்தையும் சஹாபாக்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். ஃபஅம்மா மன் ஆதா, சூரத்துல் லைலுடைய 5லிருந்து 10வது வசனம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். ஃபஅம்மா மன் ஆதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. நிச்சயமாக யார் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார்களோ, பிறகு நன்மையான அமல்களை செய்தார்களோ, உண்மையை ஏற்றுக்கொண்டார்களோ, மெய்ப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு இலகுவான வழியை இலகுவாக்குவோம். அதே போல அடுத்த வசனம், வம்மமன் பஹில வஸ்தகனா, கஞ்சத்தனத்தை செய்தான், பிறகு நிராகரித்தான், சத்தியத்தை நிராகரித்தான் என்றால் ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, நிச்சயமாக அந்த கடுமையான பாதை, நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பாதை அல்லாஹ் அவனுக்கு இலகுவாக்குவான். இப்போ நிச்சயக்கூறிய அல்லாஹ் அடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான். அந்த நன்மையான விஷயங்கள் நாம் ஈடுபடுத்திக் கொள்கின்றோம். தொழுகையாக இருக்கட்டும், குர்ஆனாக இருக்கட்டும், பேணுதலான வாழ்க்கையா இருக்கட்டும், ஹலால் ஹராம் என்ற பேணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலா இலகுவாக்குகின்றான் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு சொர்க்கத்துடைய வழியை இலகுவாக்கின்றான். அப்ப மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தன்னை இந்த மாதிரி ஒரு நன்மையான காரியங்களில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், ஒரு நல்ல அபிப்பிராயம் வைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்தின் அடிப்படையில யாருக்கு என்ன எழுதப்பட்டோ அந்த வழியை செய்வதற்காக இலகுவாக்குவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் செய்வதில் நாம ஹைரை உணர்கின்றோம், நன்மை உணர்கின்றோம், ஒரு தனிப்பட்ட சந்தோஷத்தை உணர்கின்றோம், சிரமம் உணரவில்லை என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும். அதே தருணத்தில் பாவம் செய்வது நம்முடைய உள்ளத்தில் நெருடல் ஏற்படுகின்றது, அச்சம் ஏற்படுகின்றது, கலக்கம் ஏற்படுகின்றது, அல்லாஹுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மறுமை நாள் நம்முடைய நிலைப்பு வருகின்றது என்றால் அல்லாஹு தஆலா நமக்கு ஹைரை ஆக்கினான். ஆனால் ஒரு மனிதனுடைய நிலை இதற்கு எதிர்மறையாக இருக்கும் என்றால், நன்மையான காரியத்தில் செய்வதில் சோம்பல்தனமும் சோம்பேறித்தனமும் அலட்சியமும் பொடுபோக்கும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால், இஷ்டம் இருந்தால் அவன் அல்லாஹை வணங்குவதும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் முழுகி இருக்கின்றான். பாவம் செய்யக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கு, பாவம் செய்வதில் அவருக்கு அந்த ஈர்ப்பும் அல்லது அவனுடைய அந்த சந்தோஷத்தை உணர்கின்றான் என்றால், அப்படிப்பட்ட மனிதன் அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொண்டு தன்னை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வசனத்தில் நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமல்களை அல்லாஹ் தஆலா இலகுவாக ஆக்கிவிடுவான், சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அமல்களை இலகுவாக ஆக்குவான். இப்போ நமக்கு எந்த விஷயம் இலகுவாக இருக்கின்றது என்று நாம
உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்துல இலகுவாக இருக்கு, அதை நம்ம ஹைராக உணர்கின்றோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை, நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்வது நாம விரும்புகின்றோம், நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள் உணர்கின்றோம், அல்லது நன்மையான அமல் செய்வது ரொம்ப சிரமப்படுகின்றோம், தானம் தரம் செய்வது சிரமப்படுகின்றோம், தொழுகையை நேரத்துடன் தொழுவது சிரமப்படுகின்றோம், பேணுதலான ஒரு வாழ்க்கை அமல் செய்வது என்பது சிரமப்படுகின்றோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட உள்ள செயலை நாம் அல்லாஹ்விடம் இதை தூய்மைப்படுத்துவாயாக என்று நம்ம கேட்க வேண்டும். ஏனென்றால் எல்லாருக்கும் எழுதப்பட்டது. இப்பொழுது நம்மில் அதிகமான மக்கள் ஒரு மகரிப்புடைய ஜனாதாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும். என்ன வயசு? 20 வயசு கூட இருக்காது அந்த சிறுவர். என்ன வாழ்க்கையை பார்த்திருப்பாரு? அவர் நினைச்சுக்கவே பார்த்திருக்க மாட்டார், அவருடைய முடிவு இருக்கும். ஆனால் இதுதான் வாழ்க்கை. நம்மில் 50 வருடம் கடந்தவர்கள், 60 வருடம் கடந்தவர்கள், 40 வயது கடந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த சகோதரர் 20 வயதிற்கு உள்ளே அவர்களுக்கு மௌத்து நிர்ணயிக்கப்பட்டு, இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அனைத்துமே எப்பொழுது முடிவு என்று வரும் என்று தெரியாது. அந்த முடிவுக்கு முன்னால் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்ட அந்த அவகாசத்தை அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டோம் என்றால் மறுமையில் கொடுக்கப்படக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கை, நாம் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழலாம். அதே போல மன்னரை வாழ்க்கையும் நமக்கு இலகுவாக ஆகும். அப்போ இந்த ஹதீஸ், இந்த வசனத்தில் கணித்துக்குரியவே இந்த ஹதீஸின் மூலமாக அந்த கபர் அடக்கம் செய்யும் பொழுது, அல்லது அடக்கம் செய்யக்கூடிய நேரத்திலோ அடக்கம் செய்துவிட்டு ஒரு சுருக்கமாக நினைவூட்டல், யாருக்கு? ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்களுக்கு நினைவூட்டல். இன்னைக்கு நாம சுமந்து கொண்டு வந்தோம் இந்த நபரை, இந்த மர்ஹூமை, நாளை நாம் சுமக்கப்படுவோம். இன்று அவருக்காக தொழுதோம், நாளை நமக்காக தொழுகப்படும். இன்று நாம் அவருக்கு குழி தோண்டு புதைத்து விட்டு திரும்புகின்றோம், நாளை இதே போலதான் என்னை கொண்டு வந்து குழியில போட்டு புதைத்து விட்டு சென்று விடுவார்கள். யாராக இருக்கட்டும், என்னை நான் பெற்றெடுத்த, நான் ஈன்றெடுத்த என்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், அல்லது என்னை ஈன்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நாள் விட்டு விட்டு தான் செல்லப்போங்க. நான் மௌத்தாயிட்டேன் என்று என்ன செய்ய முடியாது, என்னுடைய வீட்டார்கள் என்னுடைய சடலத்தை வீட்டில் வைக்க முடியாது, அல்லது நம்முடைய உறவினர்கள் யாராவது மௌத்தாகிவிட்டாங்க என்றதுக்காக அவங்களுடைய உடலை வீட்டில் வைக்க முடியாது. அப்படி இருக்கும் ஒரு நாள் விட்டு செல்லக்கூடியவர்கள் தான். அப்போ அந்த இருப்பிடத்திற்கு மன்னரை வாழ்க்கையிலும் சரி மறுமையுடைய வாழ்க்கைக்காக நாம சீர்படுத்திக் கொள்வது அந்த நினைவூட்டல் அனுமதிக்கப்பட்ட. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலை என்ன பார்க்கும் பொழுது ஒரு தருணத்தில் எதுவுமே செய்வது கிடையாது. மாறாக பிதாத்தான காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பிதாத்தான காரியங்கள் நடக்குது. ஒரு தரப்புல தௌஹீதுவாதிகளாக அல்லது தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம, நம்முடைய நிலை என்ன இருக்குன்னா, சில இடத்துல உபதேசம் செய்ய வேண்டும் என்று மைக்கை தூக்கிட்டு வந்துட்டு அரை மணி நேரம் அங்க நின்று பயான் குதுபா கொடுக்குற மாதிரி கொடுக்குது. இதுவும் தவறானது. இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க, மிக கவலையாக இருந்தாங்க. அங்கு என்ன செய்யல, ஜும்மாவுடைய உரையை போல நிகழ்த்தல, மாறாக சுருக்கமாக அந்த கபரில் ஏற்படக்கூடிய நிலைகளை பற்றி நாளை நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்க. இன்னொரு ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, யா இஹ்வானி லிமிஸ்லி ஹாதா ஃபஐது, என்னுடைய தோழர்களே இந்த நாளுக்காக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கண்ணீர் வடியக்கூடிய நிலை இருந்து. அப்போ ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப நம்முடைய நிதானமான சப்தத்தை கொண்டு உபதேசம் செய்வது அனுமதிக்கப்பட்டது. குதுபா உரை போல காட்டு கத்துவதோ அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்ல நிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் உகர்ந்தது கிடையாது. சுன்னத்தின் அடிப்படையில் செய்தால்தான் அது சுன்னத்தாக இருக்கும். இல்லை என்றால் அது ஒரு கட்டமாக மாறி பிதாத்தாக ஆகும். இப்போ ஒரு சடங்கு, புதிய சடங்கு வைக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இது மாதிரி அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அங்கு இருக்கக்கூடிய அது தவறானது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹும் சரி, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இந்த தலைப்பிலும் அமைத்தது எதற்காக? சுருக்கமான ஒரு நினைவூட்டல் தான். அது ரொம்ப சுருக்கமாக நிதானமான சப்தத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அது மாதிரி நாம செய்வது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆக இந்த ஹதீஸில் மூலமாக இந்த கபருக்குடைய அடக்கம் செய்த பிறகு குறிப்பாக அவருக்காக மக்ஃபிரத்து செய்வதும், அதே போல உயிரோடு இருக்கக்கூடிய ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்களுக்கு நினைவூட்டல் செய்வது என்று அனுமதிக்கப்பட்டது. எந்த அளவு சொல்லப்பட்டதோ அந்த அளவு நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹயாத் இருக்கும் வரை அவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக ஆக்கியருள்வானாக. நம்முடைய மௌத்து வரும் பொழுது அல்லாஹ் நமக்கு எந்த தௌஹீதில் இருந்தோமோ
அதே பிரகாரம் நம்முடைய அடக்கமும் சுன்னாவின் அடிப்படையில் அடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்முடைய உற்றார்களுக்கு உறவினர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.